சத்தியபாமா மாதிரி இருக்குன்ற ஒரு ஆள் இதை பார்த்தா இன்ஸ்பயர் சத்தியபாமா கட்டிருக்கோம். ஜி வண்டி ஏற மாட்டேங்குது ஜி. அது எதுனும் மலை மேல இருக்க மாதிரியே இருக்கடாது அங்க இது. ஏய் எப்படியோ வந்துட்டோம்டா மச்சான், பாரு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு, செம்மையாக இருக்குல்ல. என்னடா அது சரியான ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட்டாக இருக்கும் போலயே என்ட்ரன்ஸில். ஹைதராபாத் சீரீஸ் வந்து இந்த வீடியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிர்லா டெம்பிள் வந்தோம். ஃபர்ஸ்ட் டே ஆன்மீகத்தோட ஒரு பயங்கரமா ஆரம்பிக்கலாம். பட் கோயில்ல ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்து விட்டது. பட் ஆனா ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தோம், உள்ளெல்லாம் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. பட் இங்க வந்துட்டு ஒன்ஸ் செக்கிங் இல்ல, டபுள் டைம் செக் பண்றாங்க. ரெண்டு வாட்டி செக் பண்ணி. பட் போன் உள்ள அடம் இல்ல. செம்மையா இருக்கு கோயில் ஃபுல்லா. என்ன 2000 கிலோ 2000 டன் மார்பிள் இழைச்சு கட்டியிருக்காங்க. ஆமா. பட் உங்களுக்கு கேக்குதான் தெரியல, பின்னாடி செக்யூரிட்டிக்கான ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. நான் க்ளோசிங் டைம் காலையில வந்து ஒரு 12 o'clock மதியானம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது மறுபடியும் 2 o'clock ரீஓபன் பண்றாங்க. சோ இப்போ க்ளோசிங் டைம் 12 o'clock. நாங்க சாமி பார்த்து வந்துட்டோம். பிரியாணி. சோ ஹைதராபாத் வந்துட்டு பிரியாணி இல்லாம ஆமா. ஹைதராபாத்ல ஒரு வண்டி வந்து ரெண்டுக்கு இருக்கும். அது வண்டியான்னு எனக்கு தெரியல. இதுதான் வண்டி. வண்டியில ஹைதராபாத் தெருக்களுக்கு நடுவில் கூட்டு போற வண்டி. இதெல்லாம் கோல்கொண்டா ஃபோர்ட், சார்மினார், மொத்தம் ஹைதராபாத்தே சுத்த போறோம் இதை வச்சுதான். ஓகே லெட்ஸ் கோ. பயமா இருக்கு மாமி. மச்சான் பிரேக் இருக்குல்ல வண்டியில? பிரேக் ஒரு பக்கம் இருக்குது. ஐயோ நிக்க மாட்டேங்கிறா. ब्रेक ब्रेक नहीं है. ब्रेक नहीं है भाई. இதுக்கு மேல ஃபுல்லாவே இப்படிதான் போலடா. வாவ் செமையா இருக்கேடா. அன்எக்ஸ்பெக்டட்ரா அது. செமையா இருக்குடா. ரைட் எடுத்துக்கோ. கோல்கொண்டா ஃபோர்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. Wow! Fantastic! நம்ம இப்போ ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், என்ட்ரி டிக்கெட்டு சொல்லிருந்துச்சு இல்லையா? அதில் போயிட்டு டேரெக்டாக 2 adults சூஸ் பண்ணுறேன். நேம் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணால் புக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ₹40.
proceed to pay. UPI. ठीक है भाई. அந்த கோல்கட்டா ஃபோர்ட்டுக்கு முக்கியமான ஒரு டிராவலரோட வந்திருக்கோம். செலிபிரிட்டி டிராவலர் என்ன வேணாலும் சொல்லலாம். கடைசியாக இது வந்து இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இந்த ஹேர் ஷூட் ஆகும்னு நினைச்சு வாங்கியிருக்கேன். வீடியோ பார்க்க நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ எங்க இருக்கோம்னா கோல்கண்டா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கும். ஆமா, இந்த என்ட்ரன்ஸ்க்கு ஆக்சுவலா இந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. என்னன்னா இந்த ஸ்போர்ட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து லைக் கை தட்டினாலோ இல்லை சவுண்ட் போட்டாலோ சுற்றி ஒரு 1 கிலோமீட்டருக்கு அது எக்கோ அந்த எக்கோ கேட்குமா. அதுக்கு அந்த மாதிரி ஒரு அக்கோஸ்டிக்ஸோட கட்டியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ எல்லாம் தட்டிட்டே போறாங்க. ஃபோட்டோ காட்டுறோம், இங்கே பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு. So, yeah. இந்த மாதிரி ஃபோட்டோ இதுக்கு வரும்போதுலாம் அதெல்லாம் உச்சி வெயில வரணும்னு சொல்லி எனக்கு தலையெழுத்து இருக்கான்னு தெரியல. ஸோ இது கோர்ட்டோட என்ட்ரன்ஸா. இதுலேருந்து உள்ளே வந்தோடனே நம்மளை தாக்குறதுக்கு, அதாவது எனிமிஸ் வந்தால் தாக்குறதுக்கு ஒரு கோர்ட் இருக்கு. இங்கே வந்து என்னமோ இந்த அக்கோஸ்டிக் டெஸ்டிங் பண்ணிட்டு தெரியவா போ. பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. போட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையான பிளேசஸ் எல்லாமே. ஆமா, யாராச்சும் ஃபோட்டோஸ் ஷூட்டிங் பிரியரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். ஏதோ இதான் வந்து என்ட்ரன்ஸ். அது என்ட்ரன்ஸ் உள்ள வந்து அந்த பக்கம் போச்சாரா நேரா? இல்லை அந்த சைடும் போகலாம் நினைக்கிறேன். பட் இதுதான் மெயின். இங்கே பாரு, இதுதான் மெயின் ஃபோர்ட்டு. இது உள்ள தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஃபோர்ட் வந்து காக்கத்திய டைனாஸ்டி ரூலர் வந்து கட்டினாங்க. கரெக்டா? ஆமாம், அது ஃபர்ஸ்ட் வந்து இது மட் ஃபோர்ட்டாக கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். லேட்டர் இதை வந்து ராக்ஸால எப்படி இட்லி கடையில் வர தனுஷம் இது மாதிரி லைட்டாக 2 மண்ணை வந்து தண்ணி போட்டு வச்சு அப்புறமா கட்டினாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பயங்கரமாக ஃபோட்டோ கட்டியிருக்காங்க. ஸோ காக்கத்திய ரூலர் வந்து கட்டிட்டு இதுக்கு வந்து அதுக்கப்புறம் ஆக்குபைடு பை முகல் டைனஸ்டி, அப்புறம் டெஸ்ட்ராய்டு பை அவுரங்கசீப்பா. அவுரங்கசீப் வந்து 1687 என்னமோ ஒரு வருஷம் திரும்ப பார்க்கலாம். அப்போ பல வருஷம் கழிச்சு அது வந்து அவுரங்கசீப்புக்கு இந்த ஃபோட்டோ மேலே ஒரு கண்ணா, இதை வந்து நான் போட்டு தாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை பாதி இது டெஸ்ட்ராய் ஆனது அதால தான். உனக்கு எப்படி ஹைதராபாத் கேர்ள்ஸ் மேலே ஒரு கண்ணும் அவுரங்கசீப்? வாடா, ஒன்று இப்படி போகலாம், எப்படி போகலாம்? போகலாம் நேரம் போகலாம். இந்த பக்கம் போகலாமா? இங்கே வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தேன்டா. என்ன பாயிண்ட்? என்னன்னா இங்கே தான் வந்துட்டு கோஹினூர் டைமண்டு அந்த மாதிரி டைமண்ட்ஸ்லாம் வந்து இங்கதான். கோல்கொண்டால மைன்ஸ் இருக்கு போல, டைமண்ட் மைன்ஸ், கோல்ட் மைன்ஸா சம்திங். அதுல கோல்ட்லப்பா டைமண்டே இருந்திருக்கு, டைமண்ட் மைன்ஸ் இருந்திருக்கு கோல்கொண்டா ஃபோர்ட்ல. ஸோ அந்த கோஹினூர் டைமண்ட் வந்து வாஸ் ஃபவுண்ட் இன் கோல்கொண்டா ஃபோர்ட். ஃபோர்ட்டா சொல்றோம், அதை கரெக்டா சொல்லிட்டு போயிடும். கோல்கொண்டா ஃபோர்ட் இல்ல, கோல்கொண்டால மைன்ஸ் இருந்திருக்கு. அந்த மைன்ஸ்ல தான் கோஹினூர் டைமண்ட் வாஸ் ஃபவுண்ட். கோல்கொண்டா ஃபோர்ட்ன்றது எப்படி பேர் இருந்துச்சு? ஊர் பேர் கோல்கொண்டா ஃபோர்ட். ஃபோர்ட்டுக்குள்ளேயே மைன் இருக்குமா? அப்படி சொல்றேன். அங்கங்க நிறைய ஐஸ்கிரீம் ஸ்டால்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சூட்டை தணிக்க குளிர்ச்சிக்கானவா ஆக்சுவலி ஈவினிங்ல வந்து ஏதோ லைட்டு சவுண்டு ஷோ நடக்குமா, ஹிஸ்டரியெல்லாம் டெபிக் பண்ற மாதிரி. உள்ள போங்க. உயிரை நாங்கள் இங்கே பணைய வைத்து உங்களுக்கு நாங்கள் நிறைய விஷயத்தை காட்டுறோம். உயிரை பணைய வைக்கிறோமா? இவ்வளோ பேக்ஸ் இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு டீலர் இல்லை, செம்மையாக இருக்கிறாரு. கோல்கொண்டா ஃபோர்ட் இதெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியல. இது வந்து நம்ம ஹைதராபாத்ல அந்த அதை போய் ஒரு மீட்டிங் சொல்லிடுறேன். ஐடி ஊழியரின் பரிதாபங்கள், ட்ரிப்பும்
எல்லா நேரத்திலும் மீட்டிங் ஜாயின் பண்ணுறது, கக்கூஸில் போய் கக்கூஸ் போகாமல் அங்கேயும் போய் மீட்டிங் ஜாயின் பண்ணுறது. எப்படியோ இப்போ இதுவே வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு 300 மீட்டர்ஸ் 500 மீட்டர்ஸ் உள்ள வந்துருப்போம்னு நினைக்கிறேன். எப்படியோ எதிரிகள் வந்து அந்த என்ட்ரன்ஸை தாண்டி வந்துட்டாங்கன்னா இங்கே இருக்கு. ஆமாம், 1 2 3 4 வெறித்தனம். டும் 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 டும். இந்த கேனன் பக்கத்தில் போய் பார்க்கலாமா? செம்மையாக இருக்கு. கேனன் வந்து அவன் குதிரையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அவன். நீ மேலே உட்காருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஜாப்பனீஸ் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அரபிக்கால். எல்லா ஹோட்டலும் உள்ள விட்டு பார்க்குது. செமையாக இருக்கு. அதாவது நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் எந்த ஃபோர்ட்டுக்கு போனாலும் சரி, இது மட்டும் மாறவே மாறாது. ஸோ மக்களே, நீங்களாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். மிகவும் வருத்தத்திற்குரியது. இது இங்கே பரவாயில்லடா, ஆனால் அந்த ஈசிஆர் ஃபோர்ட்டுக்கு போனோம்ல, ஏதோ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ரோல் நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க லைனாக பேர், அந்த மாதிரி பேர் தான் ஃபுல்லாக இருக்கு. இது என்ன மச்சான் இருக்கும்? இது வந்து ஸ்விம்மிங் பூலாக இருக்கலாம். ஸ்விம்மிங் பூல்லாம் அங்கே ஒரு கேட் ஒரு ஓப்பனிங் இருக்கு. ஐ திங்க் ஏதோ ஒரு அனிமல் அடைச்சி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை பாரு, அந்த கிணறுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த படிக்கட்டு மாதிரி இருக்காது. எனக்கு இது வந்து முகலாயர்கள் தான் வந்து சொல்லணும். ஆமாம், உயிரோட வந்து. இப்படி இருக்க வியூ பா. இங்கேருந்து பார்த்தா ஒட்டுமொத்த ஃபோட்டோ இந்த ஃபோர்ட்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அதான் கோட்டைன்னு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து இது அரண்மனை பேலஸ் வேற, ஃபோர்ட் வேற. நான் இப்போலாம் அதுவே எனக்கு புரியுது. இல்லை, எனக்கும் நீ சொல்லுது எனக்கே புரியுது. ஆக்சுவலாக அதான் பேலஸோ அரண்மனையோ அது அங்கே தான் வந்து பீப்புள் லிவ். ஆனால் இது வந்து லைக் அந்த ஊரையோ இல்லை அந்த பேலஸையோ அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, அதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு தடுப்புக்காக இவ்வளோ பெரிய ஈஸியாக அவங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி இங்கே வந்து அங்கங்கே ஹைட் பண்ணி இந்த கேனான் வைக்கிறது, அட்டாக்கிங் மறைஞ்சு அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு தடுப்பு சுவர் மாதிரி அந்த மாதிரி ஒரு அரண்மனைக்கோ இல்லை அந்த மெயின் ஏரியா ஆஃப் த வேர் கிங் லிவ்ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் இந்த ஃபோர்ட் ஃபுல்லாக. ஸோ ஹூவர் யார் இதை வந்து படையெடுத்து வந்தாலும் இந்த ஃபோர்ட்டை தகர்த்துட்டா ஐ திங்க் தேர் டிஃபென்ஸ் இஸ் கான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ எங்கே போனாலும் ஒரு பில்டிங்கும் ரூமையும் ப்ராப்பராக பார்க்கலாம். ஆமாம், சும்மா வால்ஸா இருக்கு. இங்க வந்து பார்த்தா நிறைய வந்து வியூ பாயிண்டா இருக்கு. மேபி அதை வந்து அவங்க வில்லு விடுறதுக்கு எனிமீஸ் ஏதாச்சும் வந்தாங்க, அது வியூ கரெக்டா இருக்கிறது. மேபி அது இப்பதான் ஏன் ஹைதராபாத்ல இருந்து பாகுபலி எல்லாம் வருதுன்னு தெரியுது. ஆமா, ஏன்னா அவங்க இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் வச்சு அந்த வியூ பாயிண்ட் இதுக்கு பின்பக்கம் எப்படி இருக்குன்னு காட்டுவோமா? அதுதான் சரி. அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணி 1100 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கோட்டைகளாக இருந்த இந்த ஏரியா இப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபுல்லாக பில்டிங்ஸாக வேறு லெவலில். ஆக்சுவலாக இந்த ஃப்ரேமில் ஒரு 18th செஞ்சுரியும் தெரியுது, 21st செஞ்சுரியும் தெரியுது. ஆனால் நம்ம ஹைதராபாத்தில் விசிட் பண்ண செகண்ட் பிளேஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்கட்டும், வியூன்றது பயங்கரமாக இருக்குது. என்ன சொல்கிறேன், பிர்லா டெம்பிள்லேருந்து வியூ பாயிண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு கொஞ்சம் எலிவேட்டட் பிளேசஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அது எனக்கு இப்போ ஹைதராபாத் வந்து சிட்டியா இல்லை சிக்மங்களூர் மாதிரி மேலே போயிட்டே இருப்போம். மேலே போயிட்டு திடீர்னு நீ பெங்களூரே பார்த்தோன்னா கொஞ்சம் எலிவேட்டட் தான் இருக்கும். உனக்கு அது வந்து நம்மளுக்கு எலிவேட்டட் ஆனால் நம்மளுக்கு தெரியும். பட் ஹைதராபாத் நம்ம அந்த மாதிரி நம்ம கேள்வியும் பட்டது. ட்ரிங்கிங் வாட்டர் पीने का पानी. वे तो दरबार
அந்த ட்ரிங்கிங் வாட்டர்லாம் கிடையாது. ஆ தண்ணி நல்லா தான் இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு. நான் வேணா அப்படி ஓகே தான். ட்ராக் 1 லேக் 10 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஏதோ கொடுத்துருக்காங்களா. ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோல்கொண்டா ஃபோட்டோ பற்றின ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் ஹைதராபாத். நான் சொன்னீங்க காக்கத்தியா ரூல். இது அந்த ஹால் நினைக்கிறேன்டா. என்ன ஹால் போட்டுருந்துச்சு? இது ஒரு தர்பாரா இதுதான் போட்டுருந்துச்சு. சரியான ஸ்டெப் கூடாது. சார் திருப்பதியில் செங்குத்து படிக்கட்டுன்னு அந்த மாதிரி இருக்கு மச்சான். இதெல்லாம் ஐயோ தெரியாம வந்துட்டோம் போலையே. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆஃப்டர் டஃபஸ்ட் கிளைம் டு கெட் த கிரேட்டஸ்ட் வியூ. அந்த பக்கம் போய் பாரு. பயமாக எபிசோட் 1 வந்து இதே முடிவடைகிறது. கோல்கொண்டா ஃபோர்ட் வந்தோம். பயங்கரமாக இருந்துச்சு. எஸ்டானிஷிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய விஷயம் பார்த்தோம். அது முக்கியமாக வந்து வியூ பாயிண்ட்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு. ஓவரால் வந்து ஒரு பயங்கரமான பிளேஸ். ஹைதராபாத் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ். இதோட வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக வந்து ஃபிட்னஸ் vlog அப்படின்றது நம்ம போடாமல் இருந்தோம். கரெக்டாக இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டு போனோம். என்ன இதுக்கே நம்மளுக்கு மூச்சு வாங்கிச்சு. கிட்டத்தட்ட 5K ஸ்டெப்ஸ் கிட்ட நம்ம நடந்துடும் இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டு. இதுவே நம்ம 200 கேலரிஸும் பர்ன் பண்ணியாச்சு. 200 கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணிடுறோம். மறுபடியும் முதல்ல இருந்தா